தஞ்சை மாவட்டம் கபிஸ்தலம் காவல் நிலைய வளாகத்திற்குள் அமைதி பேச்சுவார்த்தைக்கு வந்த இரு தரப்பினருக்கிடையே மோதல் வெடித்ததால் காவல் நிலையமே கலவரக்காடாக மாறியது. தடுக்க சென்ற போலீசார் மீதும் தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. காவல் நிலையத்தில் நடந்தது என்ன? தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே கபிஸ்தலம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் கிருஷ்ணவேணி, விக்னேஷ் தம்பதி. இவர்கள் இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டுள்ளனர். இந்த திருமணத்தில் பெண்ணின் குடும்பத்தினருக்கு விருப்பமில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் பெண்ணின் பெரியம்மா உள்ளிட்ட உறவினர்கள் விக்னேஷ் குடும்பத்தினருக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் பயந்து போன கிருஷ்ணவேணி கபிஸ்தலம் காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்துள்ளார். இந்த புகாரின் அடிப்படையில் இரு தரப்பையும் காவல் நிலையத்திற்கு வரவழைத்து சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் ராமதாஸ் விசாரணை நடத்தியுள்ளார். அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு மோதலாக வெடித்துள்ளது. காவல் நிலையம் என்றும் பாராமல் ஒருவருக்கொருவர் கட்டை மற்றும் கற்களை எடுத்து தாக்கிக் கொண்டுள்ளனர். அப்போது மோதலை தடுக்க சென்ற சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் ராமதாஸை கீழே தள்ளி அவரையும் தாக்கியுள்ளனர். இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த சக காவலர்கள் அந்த கும்பலை கட்டுக்குள் கொண்டு வர முயன்றுள்ளனர். ஆனால் சண்டையை தடுக்க சென்ற காவலர் கார்த்திக் மற்றும் உதவி எழுத்தர் கார்த்திகேயன் ஆகியோரையும் அந்த கும்பல் சரமாரியாக தாக்கியுள்ளது. இதனை பார்த்த மற்ற காவலர்கள் இரு தரப்பையும் விலக்கிவிட்டு முதலில் காவலர்களை பாதுகாப்பாக மீட்டுள்ளனர். மிகுந்த போராட்டத்திற்கு பிறகு கும்பலை கட்டுக்குள் கொண்டு வந்த போலீசார் இரு தரப்பையும் சேர்ந்த கிருஷ்ணவேணி, விக்னேஷ், மாலதி, ரமா, விஜயலட்சுமி, மகேஸ்வரி, மீனாட்சி ஆகிய 7 பேரை கைது செய்தனர். அமைதி பேச்சுவார்த்தைக்கு வந்த இரு தரப்பினரும் காவல் நிலையத்திற்குள்ளேயே கட்டுப்பாட்டை இழந்து மோதிக்கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.